guys, hello மக்களே, வணக்கம் வந்தன நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். போஜனம்க்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருந்தீர்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டேன்னா அக்கார வடசல். அக்கார வடசல் அப்படின்னாவே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பிரசாதம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்பதான் மார்கழி மாசம் கூடாரவல்லி போச்சு. கூடாரவல்லி அன்னைக்கு பாசுரம் 27வது பாசுரத்துல அந்த அக்கார வடசல் நெய் சொட்ட சொட்ட அவ்வளோ அழகா பாடியிருப்பா ஆண்டாள். அந்த இதை வந்து பாசுரத்துல வந்து உங்களுக்கு அப்படி வரும். அந்த அக்கார வடசல் எப்படி நெய் சொட்ட பாடினா அப்படின்னு வரும். இன்னைக்கு வந்து ஆனா அக்கார வடசல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ல தான் பண்ணுவா, தண்ணி கலக்க மாட்டா. ஆனா நிறைய பேர் நிறைய விதமா பண்றா. இதே நீங்க சீக்கிரமா குக்கர்ல வைக்கலாம் அப்படின்னாலும் சீக்கிரம் ஆயிடும். இன்னைக்கு நான் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணால நான் வந்து வெங்கலப்பானையில தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பால் தான், 1/2 லிட்டர் பால். அதாவது நான் ஒரு கப் காமிப்பேன். அந்த கப்ல கொஞ்சம் அரிசி, சின்ன கப். அது என்ன கப்புனா இந்த பாருங்க 60 ml நான் காமிச்சிருக்கேன். 60 ml கப்புல அரிசி எடுத்துட்டு கொஞ்சமா பாசிப்பருப்பு எடுத்து போட்டுட்டு அதுவே நல்லா வந்துருது. ஃபுல் அண்ட் ஃபுல் 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் 1/2 லிட்டர் அதில் 1/2 லிட்டர்ல கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் விட்டு அக்கார வடசல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் போஜனம் சேனலை பார்க்குறேன், பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம பார்க்குறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஓட்டாமல் பாருங்க. நான் நடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாம கூடார பிரீத்தமானசா அப்படின்னு வரும். கூடா அன்னம்னா சக்கரை பொங்கல். ஸோ அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் மாதிரியே அக்கார வடசல் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இந்த குட்டி சின்ன கப்ல தான் பண்ண போறேன். ஒரு கப் அரிசி எடுத்தேன், பச்சரிசி. இதுல வந்து கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா பாசிப்பருப்பு. இதுல ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நெய்ல வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து வெங்கலப்பானையில தான் பண்ண போறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி கலஞ்சியாச்சு. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா இது வதக்கிட்டு ஒரு பரட்டிட்டு அதுலயே பால் விடலாம். இது ஃபுல் முழுக்க பால்ல தான் இந்த அரிசியும் பருப்பும் வேக போறது. இப்போ நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா அரிசி பாருங்க அந்த கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு. இப்போ இந்த பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா விட்டுக்கலாம். இது சிம்லயே ரொம்ப நேரம் அப்படியே இந்த அரிசியும் பருப்பும் பால்லையே வேகணும், தண்ணி விடாம பால்லையே வேகணும். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் பால். நல்லா இது வேகட்டும். இதுக்கு அது வந்து பால் இது வெந்துன்னு இருக்கு அரிசியும் பருப்பும். இது வந்து நம்ம வந்து ஒரு கப்பு நல்லா, இது கொஞ்சம் நல்லா வெல்லம் வேணும். 1 கப் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். 1/4 கப். இது கொஞ்சமா ஜலம் விட்டு, ஒரு தண்ணியா இருக்க வேண்டாம், கொஞ்சம் அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பாகு வச்சுக்கலாம். இதுல ஜலம் வந்து இவ்வளவுதான் விடுறேன். இது நல்லா அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம். இது நல்லா கரையிட்டோம். கரைச்சி வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பாலும் சூடா இருந்து இதுவும் சூடா இருந்ததுன்னா பிரிஞ்சு போயிடும் இல்லையா. அதனால இந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சு ஒரு கொதி, அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு விட்டுடலாம். நான் வெல்லம், இது அக்கார வடசலுக்கு வெல்லம் கூடவே வரும். நான் இன்னொரு 1/4, அதாவது 1.5 கப்பு, இந்த கப்பால 1.5 கப்பு வெல்லம் போட்டுருக்கேன். உங்களுக்கு தகுந்த எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. பாருங்க வெல்லம் கரைஞ்சிடுத்து. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்கிறது பாருங்க. ஆஃப் பண்ணியாச்சு, வடிகட்டிக்கலாம். இங்க சைட்ல பாருங்க பால் நல்லா கொதிச்சு அந்த பால்லையே அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வேகணும். குழஞ்சி கொஞ்சம் அப்படி இப்படி பால் விட்டுட்டே இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் விட்ட பால் தான், இன்னும் பால் விடலை. இதில் நல்லா வேகட்டும் அரிசி. இதை வடிகட்டிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க எப்படி அரிசி வேகிறது உங்களுக்கே தெரியும். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா தெரியும். இப்போ கொஞ்சமா பால் விடலாம். இப்போ இதுலயே கொஞ்சமா பால் விடலாம். இது நல்லா திருப்பி கொதிக்கட்டும். நான் என்ன பண்றேன், அந்த வெல்லத்தை வடிகட்டணும் இல்லையா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் சிம்ல
அந்த தேன் பதத்துக்கு வரத்துக்கு ஒரு சிம்மில் வச்சு அப்படியே கொதி வருது. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு கலரினா சூப்பராக அக்கார வடசல் ரெடி. இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தை வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த இன்னும் கொஞ்சம் தேன் பதத்துக்கு நம்ம வந்து பண்ணிட்டு பாருங்க. இதுவே எப்படி இருக்கு பார்த்தல. அதனால இதை வந்து ஆறட்டும், நல்லா ஆறட்டும். ஏன்னா சுட சுட பாலும் வெள்ளத்தண்ணியும் வெள்ளமும் விட்டால் சரி வராது. இது நல்லா ஆறட்டும். நடுவில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இப்போதான் வெந்துன்னு இருக்கு அரிசி. நல்லா ஆகணும். நம்ம வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கலாம், இதெல்லாம் ஆப்ஷன். பட் இதெல்லாம் போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அக்கார வடசல், பச்சைக்கல் பூரம் எல்லாமே. ஸோ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் பாலை விட்டு வச்சுக்கலாம். பாருங்க சூடான பால் விட்டால் அப்படி கலர் மாறும். இதை சைடில் வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால்லையே அந்த அரிசியும் பருப்பும் வேகணும். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுருக்கு. பால்லையே தான் அக்கார வடசல் பண்ணணும். அப்போதான் அந்த அக்கார வடசல் டேஸ்ட் இந்த பால் பாயசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நடுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப நேரம் ஆகும். நல்லா சாதத்திலேயே நம்ம வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டேன். நீங்கள் நிறையா போட்டீங்கன்னா நிறைய ஆகிடும். நான் பாருங்க கொஞ்சம் போட்டதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா நிமிஷமாக ஆகிடும். நான் வந்து இன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் வந்து வெங்கலப்பானையில் பண்ணலாம், வெங்கலத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இதே நம்ம சாதாரண நாளில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து குக்கரில் நல்லா குழைய வேக வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நான் சுவாமிக்கு நைவேத்தியங்கிறதுனால பண்ணுறேன். இப்போ இதில் இன்னும் 1/2 லிட்டர் எடுத்துட்டேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இது பாருங்கள் 1/2 லிட்டரில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது நல்லா இன்னும் வேகட்டும். இந்த அரிசி நல்லா குழவாக வெந்தால் தான் சூப்பராக இருக்கும் அக்கார வடசல். இந்த 1/2 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இதையும் இதை ஃபுல்லாக விட்டுடலாம். உங்களுக்கு இது பால்லையே பண்ணுறதுனால நல்லா பால் கொஞ்சம் வேண்டிருக்கும். நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாலெல்லாம் ரெடி பண்ணிட்டு அக்கார வடசல் பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவேன். பாருங்க இதுலேயே நல்லா இன்னும் பால் வேணும். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இத்திலியோண்டு ஒரு சின்ன கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன் அரிசி. எவ்வளோ, ஏன்னா இது பால்லையே வேகிறதுனால, இது அக்கார வடசல்ங்கிறது வந்து பால்லையே வெந்தாதான் அது ஃபுல்லோட அந்த அக்கார வடசலோட டேஸ்ட் வரும். சூப்பராக நல்லா வெந்துருத்தோ. 1/2 லிட்டர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருந்தேன். திருப்பி 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக ஒரு 1/4 இது எடுத்துட்டு திருப்பி விட்டேன். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சிம்பிளியாக தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அடுப்பு பெருசே வைக்கல. நல்லா சாதம் வெந்துக்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளை ஜலம் விடலாம். இப்போ வந்து வெல்லம் பார்த்தீங்களா, அந்த தேன் பதத்துக்கு வந்துடுத்து பார்த்தீங்களா. வெல்லம் அக்கார வடசலுக்கு வெல்லம் கண்டிப்பாக கூட தான் கொஞ்சம் நிறையா இருக்கணும். சூப்பராக இருக்கு. இப்போ இந்த குங்குமப்பூ பாலில் விட்டோம்ல, அதையும் விட்டுட்டு கொஞ்சமாக ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இல்லை ஒரே ஒரு பிஞ்சு தான். இதில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து வச்சிருக்கோம், அதோட விட்டுடலாம். நெய் நல்லா விடலாம். நல்லா நிறைய நெய் வேணும் அதுக்கு. அப்படி நெய் மிதக்க அக்கார வடசல். இப்போ பிஸ்தாவும் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு பண்ணினாவே அந்த பிரசாதம், அதாவது அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி பண்ணினா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து கூடமான பிரீத்தசா அப்படின்னு வரும். கூடா அன்னம், அதாவது சக்கரை பொங்கல். அதுவும் சக்கரை பொங்கல், இதுவும் சக்கரை பொங்கல் மாதிரி தானே. சரி, லலிதா சஹஸ்ரநாமம் வரும் அந்த நாமா. நீங்கள் எல்லாமும் தை வெள்ளிக்கிழமை என்ன நைவேத்தியம் பண்ணேல் அப்படி சொல்லுங்க. பாருங்க ஜோராக ரெடியாக எடுத்து
இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணோடனே நல்லா வெங்கலப்பானையிலேயே இருக்கிறதுனால நல்ல அந்த இன்னும் கொஞ்சம் கூட அந்த பதம் நன்னாயிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டோம். சூப்பரான அக்கார வடசல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆக 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 அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் வேணா கூட நெய் விட்டுக்கலாம். உங்கள் சௌரியம், நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. ஸோ போஜனம் சேனலை லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த அக்கார வடசல்ல வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.